அன்பிற்கினிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தட்சிணாமூர்த்தி மேக்ஸ் டீச்சர். வாழ்க்கை கணக்கு அப்படிங்கிற சீரியஸில் தூக்கம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை சென்ற முறை போட்டிருந்தோம். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய லிங்க் இருக்குது, ஸோ அதை பாருங்கள். இல்லை இந்த வீடியோனுடைய எண்ட்லேயும் அந்த எண்ட் கார்டு அப்படிங்க சொல்லக்கூடியதில் அதனுடைய லிங்க் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ், ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நத்திங் பட் மேக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, வாழ்க்கை கணக்கில் வரவு செலவு கணக்கு அப்படின்னா என்ன, அதாவது பட்ஜெட் கணக்கு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நாடுன்னு இருந்ததுன்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. அது வரவு செலவு, இந்த நாட்டு இந்த வருடத்துக்கு என்ன வரவு செலவு அப்படிங்கிறத பற்றின டிஸ்கஷன் நடக்கும். அதே மாதிரி மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு வரவு செலவு திட்டம் இந்த ஃபினான்ஷியல் இயரில் போட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதன்படி மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது மாதிரி வீட்டுக்கு ஒரு வரவு செலவு திட்டம் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டுக்கும் அவசியம். வரவு செலவு கணக்கு பார்க்காதவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறது கொஞ்சம் சிரமம்தான். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ வரவு செலவு திட்டத்தை பற்றி உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை என்பது திருவள்ளுவருடைய வாக்கு. ஆகாறு அப்படின்னா வருவாய், போகாறு அப்படின்னா செலவு. ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடில்லை, வருமானம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் கேடில்லை, பரவாயில்லை. போகாறு அகலாக்கடை, செலவு அதிகமாக இல்லாத போது அப்படின்னு என்னென்னா, வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது. அது மாதிரி இல்லாமல் குறைந்த அளவு வருமானம் இருந்தாலும் செலவை குறைத்துக் கொள்கிற பொழுது நமக்கு இனிமையான ஒரு வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் வள்ளுவனுடைய வாக்கு. ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை, இது வள்ளுவர் சொன்னது. ஸோ இது நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ சொல்லக்கூடிய கருத்து. ஒரு வீட்டுக்கு வரவு செலவு கணக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறது அந்த குடும்பத் தலைவரோ தலைவியோ யாராவது ஒருத்தராவது டெய்லி நாட்குறிப்பில் அந்த கணக்கு வரவு செலவுகளை எழுதி பழகணும். இப்போது ஜனவரியிலேருந்து நாம் ஆரம்பிக்கிறோம், அடுத்த டிசம்பர் வரைக்கும். இந்த ஜனவரியில் நம்ம ஒரு நாட்குறிப்பு ஏடு வாங்கிட்டு அதில் நம்ம டெய்லி எழுத ஆரம்பிக்கிறோம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம என்ன செலவு செய்கிறோம் அப்படிங்கிறத அது குறிப்பாக எழுதிட்டு வர்றோம். பால் வாங்குகிறோம், பேப்பர் வாங்குகிறோம், காய்கறிகள் வாங்குகிறோம், இப்படி என்ன செலவு செஞ்சாலும் அதில் குறித்து எழுதி வச்சுக்கிறோம். டெய்லி அந்த செலவுகளை குறித்து வைக்கிறோம். சினிமாவுக்கு போகிறோம், ஆனந்தாசுக்கு டிஃபன் சாப்பிட போகிறோம், நான்வெஜ் சாப்பிட்றோம், இந்த மாதிரி என்ன செலவு எதெல்லாம் செலவு செய்கிறோமோ அதெல்லாம் எழுதி வைக்கிறோம். ஒரு மந்த் எண்டில் அதுக்குரிய டோட்டல் போட்டு வச்சுக்கிறோம். இந்த மாத கடைசியில் என்னென்ன செலவு செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கான மொத்த டோட்டல் போட்டு வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாதம் ஒரு டைரி வாங்கினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு அந்த டைரியே நம்ம எழுதிட்டு இருக்க முடியும். ஸோ அந்த டைரியில் நம்ம வரவு செலவு கணக்குகள் பூரா எழுதி வைக்கிறோம். இந்த வரவு செலவு கணக்கு யாருக்கு நாம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு நாமளே ஒரு சுய பரிசோதனை, செல்ஃப் எவாலுவேஷன் மாதிரி வருஷ கடைசியில் அல்லது மாத கடைசியில் நம்ம என்னெல்லாம் செலவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. இதே 4 வருடத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் செலவு செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது அந்த நோட்டினுடைய லெஃப்ட் சைடில் வரவு பூரா எழுதி வைக்கிறேன். நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்ன வருமானம் வருது. இப்போ கூலி தொழிலாளி வாரத்துக்கு ஒருக்க சம்பளம் வாங்குறாங்க. இப்போ இந்த வாரம் எவ்வளோ சம்பாரிச்சுக்கிறேன், இந்த மாத கணக்கில் எவ்வளோ சம்பாரிச்சுக்கிறேன், ஒவ்வொரு நாளும் எவ்வளோ செலவு செய்கிறேன், பூ வாங்குகிறேன், சாமி கோயிலுக்கு போகிறோம், தேங்காய் பழம் வாங்குகிறோம், இந்த மாதிரி என்ன கணக்கு இருந்தாலும் எழுதி வைக்கிற எந்த கணக்கு இருந்தாலும் உங்களுடைய கணக்கு. இது யாருக்கு நீங்கள் காமிக்க வேண்டியதில்லை, உங்களுடைய பர்சனல் கணக்கு. ஸோ தட் நீங்கள் எதுலேயும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மொத்தமாக எழுதலாம். புகைப்பழக்கம் இருக்கிறவங்க இவ்வளோ புகைப்பழத்துக்காக செலவு செய்கிறேன், மது பழக்கம் இவ்வளோ செலவு செய்கிறேன் எழுதி வைங்க. அது ஒன்றும் தப்பில்லை. உங்களுடைய சொந்த சௌரியத்துக்கான நீங்கள் செலவு செஞ்சுருக்கிறீங்க. ஸோ அதை எழுதி வைங்க. அது எழுதி வச்சதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய வருஷ கடைசியில் இதனுடைய விளக்கம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது மாதம் நம்ம அந்த மாதிரி கணக்கு எழுதி வச்சுட்டு வர்றோம். இந்த கணக்கு எங்கே போய் நிற்கும் பாருங்கள். வருஷ கடைசியில் மாத கடைசியில் ஒவ்வொரு மாதம் டோட்டல் போடுறோம். வரவு இவ்வளோ வந்திருக்குது, செலவு இவ்வளோ செய்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வரவும் செலவும் சமமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு எந்த விதமான நட்டமும் இல்லை, கடன் இல்லை. அப்போ வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம்.
இதே வரவு குறைவாக இருக்குது, செலவு அதிகமாக இருக்குதுன்னா அப்போ நம்ம செலவை மீட் பண்ணுறதுக்கு வேறு எங்கேயாவது கடன் வாங்கியிருப்போம், அப்போ வாழ்க்கையில் வந்து நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ வரவை பெருக்கணும், செலவை குறைக்கணும். எங்கெல்லாம் குறைக்கலாம்? இதுதான் நம்மளுடைய வரவு செலவு திட்டத்துக்கான கணக்கு. இப்போ வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம டூர் போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் திருப்பதி போகிறேன். திருப்பதி போகிறதுலேருந்து திரும்பி வர்றது வரைக்கும் என்ன செலவாகுது அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் பாக்கெட்டில் ஒரு ஷீட் வச்சு எழுதிட்டு வந்துக்கிறேன். திருப்பி அந்த டைரியில் வந்து காப்பி பண்ணுறேன். இப்போ திருப்பதி சென்று வந்த வகையில் செலவு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ திருப்பதிக்கு போகிறது என்ன ஆகும்? ட்ரெயின் ரிசர்வ் பண்ணேன், 4 பேர் போகிறதுக்கான ஒரு ஆளுக்கு 250 ரூபானா 1000 ரூபா போகிறதுக்கு, வாரத்துக்கு 1000 ரூபா. திருப்பி அங்கே போய் இறங்கி ஆட்டோவில் போனோமா, பஸ்ஸில் போனோமா, சாப்பிட்றதுக்கு எவ்வளோ செலவாச்சு, வாட்டர் பாட்டிலுக்கு எவ்வளோ செலவாச்சு, உண்டியில் எவ்வளோ காசு போட்டோம், அங்கே எக்ஸ்ட்ரா எவ்வளோ செலவு பண்ணோமா, இது எல்லாம் குறிப்பெழுதிச்சு வந்துட்டு இப்போ திருப்பதி போன வந்த வகையில் இவ்வளோ செலவு அப்படின்னு எழுதி வைக்கிறோம். இதே 2 வருஷங்களுக்கு திருப்பதி போகிறபோது அதே செலவாகுமா? இன்னும் கொஞ்சம் கூடி இருக்குது. அப்போ இந்த வருஷம் திருப்பதி போன செலவில் என்னெல்லாம் நம்ம அதிகபட்சமாக செலவு பண்ணிக்கிறோம்? அதாவது திருப்பதியில் இப்போ சுற்றி பார்க்க, திருப்பதியிலேருந்து திருத்தணி போகிறோம், 75 கிலோமீட்டரு கார் வச்சுட்டு போகிறோம், 1500 ரூபா ஆகுது. அப்போ அது அதிகமாக இல்லை குறைவா அப்படிங்கிறத நம்ம அடுத்த தடவை போகும்போது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அங்கேருந்து காளஹஸ்தி போகிறோம், அங்கே ஒரு 40 கிலோமீட்டருக்கு போகிறோம், 1500 ரூபா ஆகுது கால் டாக்ஸியில் போனோம்னா. அதுவே பஸ்ஸில் போனோம்னா போக வர 250 ரூபா 300 ரூபாய்க்குள்ளே முடியும். அப்போ அடுத்த முறை போகிறபோது இதை ரிவைஸ் பண்ணி பார்க்குற போது அப்போது திருப்பதியில் போனபோது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எந்த செலவுகள்லாம் குறைக்க முடியும்? சாப்பாடு செலவு குறைக்க முடியாது. நீங்கள் இன்றைக்கி 60 ரூபாய்க்கு சாப்பிட்ருப்பீங்க, 2 வருஷம் கழிச்சு போகிறது 100 ரூபா இருக்குது, அது ஒன்றும் குறைக்க முடியாது. தண்ணீர் செலவு, குடிக்கிற தண்ணி வந்து வாங்குகிறோம், வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிறோம், இதுக்கெல்லாம் தண்ணி செலவாகுது. இப்போ அதை குறைக்க முடியாது. அதே சமயத்தில் இப்போ கால் டாக்ஸியில் போனால் கொஞ்சம் அதிக செலவாகுதுன்னா அதை குறைச்சிக்கிட்டு பஸ்ஸில் போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்படி இந்த வரவு செலவு திருப்பதி போய் வந்த செலவுன்னு எழுதி வைக்கிற ஒரு டைரியில் வருஷ கடைசியில் இந்த மாதிரி வெளியில் போனது வந்த செலவில் எதெல்லாம் இருக்குது அதிகம், அப்போ எதெல்லாம் குறைக்க முடியும் அப்படிங்கிறத நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்படி வரவு செலவு கணக்கில் இந்த வருட கடைசியில் அந்த நாட்குறிப்பு எழுதி வச்சுக்கிறதெல்லாம் நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணுறோம். அதில் ஒரு 2-3 கேட்டகரி பிரிச்சுக்கிறோம். என்ன மாதிரி கேட்டகரி? உணவு, உறையுள், உடை, இதெல்லாம் ஒரு கேட்டகரி. கல்வி, மருத்துவம், இது சம்மந்தமானங்கிறதெல்லாம் ஒரு கேட்டகரி. பொழுதுபோக்கு, ஆடம்பர செலவுகள், இதெல்லாம் ஒரு கேட்டகரி. இது கேட்டகரி வைஸாக நம்ம ஒவ்வொன்றையும் கால்குலேட் பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறோம், சாப்பிட்றதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிக்கிறோம், தங்குறதுக்கு வீட்டு வாடகை அல்லது மற்ற செலவுகள், அத்தியாவசியமான செலவு, மிக அத்தியாவசியமான செலவு, ஒரு அத்தியாவசியமான செலவு, திருப்பி கொஞ்சம் ஆடம்பரமான செலவுகள், இதே கேட்டகரி பண்ணுறோம். இதில் என்னெல்லாம் நம்ம அதிகப்படியான செலவு, இப்போ உணவு, உறையுள், இதெல்லாம் உடை வாங்குறது இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது சில இதில். அதே மாதிரி உடை வாங்குறதுமே அதிகமாக முக்கியமான ஃபங்க்ஷன் வாங்குறது விட்டுப்பட்டு நிறைய உடைகளில் செலவு பண்ணிக்கிறோம்னா அதை குறைச்சிக்கலாம். இப்போ இந்த கேட்டகரி வைஸாக பண்ணுறதுனுடைய நோக்கம் என்னென்னா, நாம் எதில் அதிகப்படியான செலவு செஞ்சுருக்கிறோம், எது தவிர்க்க முடியாத செலவு, எது தவிர்க்கக்கூடிய செலவு அப்படிங்கிறத கணக்கு போடுறது தான். இந்த வருட கடைசியில் நாம் போடக்கூடிய கணக்கு வந்து நம்மளுடைய அடுத்த ஆண்டு போடக்கூடிய வரவு செலவு கணக்குக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது யாரும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. வாழ்க்கை பாடத்தில் நிறைய அது வந்து அனுபவத்தில் தான் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. பள்ளிக்கூடம் போகிறதுல இது யாரும் இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. கணித பாடத்துலேயுமே இந்த மாதிரி கணக்குலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நாம் தான் இதுக்கான ஒரு நெறிமுறை ஏற்படுத்திக்கிட்டு அது நாம் வருஷம் அந்த கடைசியில் போடணும். இப்போது ஒரு வருடத்தில் 100 ரூபா நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வச்சிட்டோம்னா ஒரு 70% ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முக்கியமான மிக அத்தியாவசியமான செலவுக்கே போயிடும். அதாவது உணவு, உறையுள், தங்குறதுக்கு, இதுகளுக்கு எல்லாமே போயிடும். இன்னொரு 15% பார்த்திங்கன்னா கல்வி, மருத்துவம், இதெல்லாம் தவிர்க்க முடியாது. சிலதெல்லாம் கல்விக்கான செலவு, குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கான செலவு, அது தவிர்க்க முடியாது. அதே மாதிரி உடல் சரியில்லைன்னா மருத்துவம் பார்க்குறோம், அதுக்கான செலவு, இது தவிர்க்க முடியாது. இதெல்லாம் ஒரு 60-70% அங்கே உணவு உடையில் போயிடும். இது ஒரு 15% போயிடும். மிச்சம் ஒரு 15% ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறது, செல்ஃபோன் வாங்குறது, டிவி வாங்குறது, வெளியில் போய் சாப்பிட்றது, மிக அதிகப்படியானது, சிலதெல்லாம் தவிர்க்கக்கூடியது. அப்போ இந்த 3 கேட்டகரி பிரிச்சிட்டோம்னா 70% தவிர்க்க முடியாதது, இன்னொரு 15% கண்டிப்பாக அவசியம், திருப்பி ஒரு 15% கொஞ்சம் தவிர்க்கக்கூடியது. இந்த கேட்டகரி வைஸாக பிரிச்சுட்டு எதிலெல்லாம் நம்ம அதிகமாக செலவு பண்ணிக்கிறோமோ அதை குறைக்கிறதுக்கான முயற்சி செய்யலாம். அதே மாதிரி வரக்கூடிய 100 ரூபாயில் அப்படியே 100 ரூபாயும் செலவு செஞ்சோம்னா நாளைக்கு பின்னாடி நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு சுத்தமாக சேமிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். அப்போ அந்த ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு வருடம் ஒரு 10% சேமிப்பு பண்ணி வச்சா தான் திடீர்னு வரக்கூடிய மருத்துவ செலவுகளோ மற்றதுக்கோ நம்ம சமாளிக்கிறதுக்கு முடியும். ஸோ அப்போ வரவு வந்து பெருக்கணும், செலவு வந்து குறைக்கணும்.
இதற்கு இந்த வரவு செலவு திட்ட கணக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வருஷ கடைசியில் நீங்கள் போட்டு வைக்கிற கேட்டகரியில் எதெல்லாம் தவிர்க்கக்கூடியதுன்னு நீங்களும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அடுத்த வருஷம் வந்து அந்த லிஸ்ட் அவுட் பண்ணதில் அதையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மற்றது அது பண்ணலாம். அதே மாதிரி வரவு கணக்கும் பார்க்கணும். எவ்வளோ வரவு வந்துருக்குது, எவ்வளோ சம்பாதிக்கிறோம், இந்த சம்பாத்தியத்தில் இது நம்ம மீட் அவுட் பண்ண முடியாது அப்படிங்கிறது எழுதி வைக்கலாம். இந்த வரவு செலவு கணக்கு வந்து யார்கிட்டும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்களுக்கான பட்ஜெட், உங்கள் வீட்டுக்கான பட்ஜெட். ஸோ இதில் நீங்கள் என்னெல்லாம் குறைக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு புகைப்பழக்கம் இருக்குது, மது பழக்கம் இருக்குது, இதில் வந்து நிறைய செலவு செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் குறித்து வச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதில் எவ்வளோ செலவாக இருக்குது அப்படின்னு. அந்த செலவுனால உங்களுக்கு வந்து ஏதாவது பயன் இருக்குதா? இப்போ மருத்துவம் பார்க்குறோம், மருத்துவத்தினால பயன் இருக்குது, உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால் மருத்துவத்துக்கு செலவு பண்ணிக்கிறோம், உடல்நலம் நல்லாயிடுச்சு. அது மாதிரி இந்த தேவையற்ற செலவுகள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எது தேவையற்ற செலவுங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். நான் சொல்ல முடியாது. நான் எனக்கு தேவையற்ற செலவு இது, அதனால் நான் தவிர்த்துருவேன். உங்களுக்கு அது ரொம்ப அவசியமானதாக இருக்கலாம். பட் அதுவே இருந்தாலுமே தவிர்க்கக்கூடியதை வந்து தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி போடக்கூடியதுக்கு இந்த வரவு செலவு கணக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து வாழ்க்கை கணக்கில் மிகவும் இன்றியமையாதது. இப்போ நம்ம வீட்டு குழந்தைகள்ல ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த குழந்தைய கையிலையும் கூட கொஞ்சம் எல்லாம் பணம் கொடுத்து பழக்கணும். பணமே தொடக்கூடாது அப்படின்னு குழந்தைகளை வளர்த்துறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தவறான விஷயம்தான். இப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கிற என் பையனுக்கு நான் அவன் கையில் மாதம் ஒரு 100 ரூபா கொடுக்குறேன். 100 ரூபா கொடுத்துட்டு அடுத்த மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு 100 ரூபாய்க்கு நீ என்னெல்லாம் செலவு பண்ணுங்கிற தேதி போட்டு எனக்கு ஒரு நோட் எழுதி வச்சுக்கோ கொடு அப்படின்னு சொல்கிறது. 9th 8th படிக்கிற பொண்ணுங்கிறான்னா அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு மாதம் ஒரு 500 ரூபா செலவுக்கு கொடுத்து இந்த 500 ரூபாய்க்கு செலவு செய்ய எவ்வளோ மிச்சம் பண்ணி காமிக்கிறேன், இந்த வருட கடைசியில் எவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படிங்கிறது குழந்தையிலேருந்தே பழக்கப்படுத்தலாம். குழந்தைகள் வந்து வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கையில் இருக்கிற பணத்தை குழந்தைகள் கொடுத்து சாமி ரூமில் வச்சு சாமி விட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து குழந்தை கையில் பணத்தை கொடுத்து இந்த குழந்தைகளை பணம்னா என்ன, இதில் இந்த 500 ரூபா சம்பாதிக்கிறது நான் எவ்வளோ சிரமப்பட்டேன் அப்படிங்கிறத சின்ன வயசுலேயே சொல்கிறேன். 500 ரூபா கொடுத்து குழந்தைகள் நம்ப வைங்க, கொடுத்து செலவு செய்ய சொல்லுங்கள். ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு செலவுனாங்க, இது சாக்லேட் வாங்கினேன், இந்த செலவு பண்ணேன், இது பாரு இது போட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதுகளுக்கு எதாவது வரவு இருக்குதான்னு பாருங்கள். பிறந்த நாள் தாத்தா கொடுத்தாரு, பாட்டி கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் வரவு இருக்குது, அதை எழுதி வைக்க சொல்லுங்கள். வருட கடைசியில் இந்த குழந்தை கையில் எவ்வளோ பணம் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லுங்கள். வாங்கி செக் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணினேன்னு சொல்லி. அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலேயே இதை எழுதி வைக்கிற பழக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும். எதையுமே எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா தான் நாம் செய்கிற தவறு என்னென்னு நம்மளுக்கே தெரியும். 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஐயோ இவ்வளவு செலவு பண்ணிக்கிறோமே இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறது அப்போ செலவு செஞ்ச போது தெரியும். 2 வருஷம் முன்னாடி ஒரு 20,000 ரூபா கொடுத்து ஒரு செல்ஃபோன் வாங்கியிருந்தோம். அதுவே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு 30,000 ரூபா கொடுத்து செல்ஃபோன் வாங்குகிறோம். அப்போ இந்த 3-4 வருஷத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா செல்ஃபோனுக்கு செலவு செஞ்சுக்கிறோம். நம்ம அனுபவித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானது தான் இருக்குது. அதனால் குறைவான அளவில் செல்ஃபோன் வாங்கி அதில் இருக்கக்கூடிய வசதிகளை அனுபவித்தா போதும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வரலாம். இது மாதிரியானது எந்த ஒரு கணக்குமே நம்ம எழுதி வைத்து பார்க்குற பொழுது தான் நாம் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கே தெரியும். அதனால் குழந்தைகிட்டும் நம்பி பணம் கொடுங்க, அவங்களுக்கும் செலவு செய்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. சரியான செலவு செய்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு மானிட்டரிங் பண்ணிகிட்டே வரணும். இது மாதிரி இப்போ எழுதி வச்சு செய்கிற பழக்கத்தினால வரவு செலவு திட்ட கணக்கு குழந்தையில் வீட்டில் மனைவிக்கு அல்லது கணவனுக்கு எல்லாத்துக்குமே இந்த பழக்கம் இருந்ததுன்னா ஒவ்வொருத்தரும் என்ன செலவு செய்கிறோம், எதெல்லாம் தவறு எதெல்லாம் சரி அப்படிங்கிறத நாமளுக்குள்ளேயே ஒரு ஜஸ்டிஃபை பண்ணலாம். கடைசியில் வருட கடைசியில் குடும்பத்தோடு உட்காந்து பேசி இதெல்லாம் தவறு இதெல்லாம் நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முடிவு வரலாம். அப்படி முடிவு செய்கிற பொழுது வள்ளுவர் சொன்னது மாதிரி வரவு குறைவாக இருந்தாலும் கூட செலவை குறைச்சிக்கிற போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கும். இது மாதிரி வாழ்க்கை கணக்கில் வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாத சில கணக்குகள் வாழ்க்கையில் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் படிக்க முடியும். அந்த மாதிரி கணக்குகளை நம்ம வந்து திறம்பட நம்ம குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்து வரவு செலவு திட்ட கணக்கை வந்து சொல்லிக் கொடுத்து வாழ்க்கை இனிமையாக அமைய குழந்தையிலிருந்து அதுக்கு ஒரு சேமிப்பு திட்டத்தை உருவாக்குறது அல்லது செலவை குறைவாக செய்கிறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். இதுபோல் இன்னும் ஒரு வாழ்க்கை கணக்கு அப்படிங்கிறதில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் வந்து விடைபெறுவது எஸ் தட்சிணாமூர்த்தி மேக்ஸ் டீச்சர். தொடர்ந்து இந்த வீடியோவினுடைய கருத்துக்கள் ஏதாவது ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. தவறான கருத்துக்கள் இருந்தாலும் அதை திருத்திக்கிற தயாராக இருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.